வணக்கம் மக்களே, நான் உங்கள் கேதிஸ் தமிழன் அமீரகத்தில் இருந்து. இன்றைக்கு நம்ம எங்கே போகிறோம்னு சொன்னால் அபுதாபியில் இருக்கிற மிகப்பெரிய கற்கோயிலுக்கு தான் நாங்கள் போகிறோம். இப்போ நான் நிற்கிற இடம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தேரா சிட்டி சென்டர் மெட்ரோ ஸ்டேஷனில் எக்ஸிட் 2ல் நிற்கிறேன். நான் போயிட்டு உங்களுக்கு அங்கே கிடைக்கிற அனுபவத்தையும் அங்கே எடுக்கக்கூடிய வீடியோக்களையும் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ நாங்கள் பஸ் ஏறிட்டோம் சிட்டி சென்டரில் இருந்து. பட் இனிமேல் யாருமே வரல, ஒரே ஒரு ஆள் தான் வந்துருக்கிறாரு இப்போதைக்கு. இன்னும் 4 ஸ்டாப்பில் ஆக்கள் ஏறுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. 1 மணித்தேலமும் 40 நிமிஷமும் இந்த ட்ராவலிங் எப்படி இருக்குமென்னு தெரியலை. பஸ் எப்படி புக் பண்ணுறது, அதுக்கப்புறமா வந்து நீங்கள் கோயிலுக்கு போகிறோன்னு சொன்ன ஒரு ஆப் மூலமாக நீங்கள் பதிவு செய்யணும். அது எப்படி செய்கிறதுன்றதை நான் வீடியோட கடைசியில் உங்களுக்கு சொல்கிறேன். மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட் என்னென்னு சொன்னால், கோயிலுக்குள்ளே வந்து எந்த விதமான கேமராவும் வந்து அலவுட் இல்லை. பட் ஃபோன் மட்டும் அலவுட் பண்ணியிருந்தாங்க. என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோஸை வந்து கவர் பண்ணியிருக்கிறேன். அது வாய்ஸ் ஓவர் மூலமாக உங்களுக்கு நான் இதில் எப்படி இது இங்கே உருவாக்கப்பட்டதுன்றதெல்லாம் நான் சொல்லியிருக்கிறேன். பாருங்கள், நல்லாயிருக்கும். பஸ்ஸில் இருந்து இறங்கி ஒரு 200-300 மீட்டர் தூரம் நாங்கள் நடந்ததுக்கு அப்புறமா வந்து கோயில் கோபுரம் வந்து மிக வடிவாக எங்களுக்கு தெரிஞ்சுது. அதுக்கு பிறகு பார்த்தோம்னா மிக நீண்ட லைன் ஒன்று இருந்துச்சு. ஒருவேளை மாட்டிட்டோமோன்ட்டு நாங்கள் நினச்சோம். பார்த்தா அது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணாமல் வந்தவங்க, அவங்களுக்கு தனியாக ஒரு லைன் விட்டுருந்தாங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு போனவங்களுக்கு வந்து QR கோடை ஸ்கேன் பண்ணிவிட்டு உள்ளே விட்டுட்டாங்க. உள்ளே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுது பயங்கரமான செக்கிங். உள்ள எந்த விதமான எக்ஸ்ட்ரா சாமானும் கொண்டு போக முடியாது. முக்கியமாக வந்து கேமரா போன்ற சாமானில் கொண்டு போகவே முடியாது. உள்ளே வந்து அவங்க எலோவ் பண்ணுறது என்னென்னு சொன்னால், உங்களோட ஃபோன், அடுத்ததாக வந்து உங்களோட பர்ஸ் மட்டும்தான் எலோவ் பண்ணுறாங்க. தண்ணி போத்தல் கூட நீங்கள் எடுத்துகிட்டு போக முடியாது. ஆனால் அங்கே உள்ளே வந்து தண்ணி போத்தல் வந்து உங்களுக்கு அன்லிமிட்டடாக ஃப்ரீயாக கிடைக்கும். செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம உள்ளே என்ட்ரு ஆகின உடனே வந்து பெரிய ஒரு சிவர் ஒன்று இருக்குது. அதில் நல்லிணக்கம் என்று தமிழில் எழுதப்பட்டிருக்கு. தமிழில் மட்டும் இல்லை, நிறைய மொழிகளில் வந்து அது எழுதப்பட்டிருக்கு. இந்த கோயில் உருவாகினதுக்கான ரீசன் வந்து நல்லிணக்கம் தான். அதை வந்து பறைசாற்றுற மாதிரி தான் இது அங்கே எழுதப்பட்டிருக்கு. அதுக்கு பிறகு நாங்கள் அங்கே இருந்து நடந்து கோயிலை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கக்குள்ள அங்கே 7 மரக்குத்திகள் வந்து நாட்டப்பட்டிருந்துச்சு. இந்த 7 மரக்குத்திகளுமே வந்து 6500 வருடங்கள் வந்து பழமையான மரக்குத்திகள் என்று சொல்லப்படுது. இந்த 7 வந்து என்னதுக்கு சொன்னால், UAEயில் இருக்கிற 7 எமிரேட்ஸையும் குறிக்கிற மாதிரி இது அமைக்கப்பட்டிருக்கு. இந்த மரக்குட்டிகள் வந்து செக் குடியரசில் இருந்து கொண்டு வரப்பட்டதாக கூறப்படுகிறது. இதில் வந்து 2 அடி உயரமுடைய குட்டியை வந்து கிட்டத்தட்ட $40,000 வரைக்கும் போகும் என்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படியே நாங்கள் நீண்ட தூரமாக நடந்து போகக்குள்ள அங்கே எங்களுக்கு காட்சி அளித்தது வந்து ஒரு நீர் தடாகம். அதில் வந்து கங்கா, ஜமுனா, சரஸ்வதி என்ற 3 கங்கையிலிருந்து புனித நீர்கள் எடுக்கப்பட்டு இங்கே கோயிலை சுற்றி ஃபுல்லாகவே வந்து இந்த நீர் தான் ஓடிக்கொண்டிருக்குது. கங்கைக்கு பக்கத்திலேயே டிவோஷனல் ஐ அமைக்கப்பட்டிருந்துச்சு. அந்த டிவோஷனல் ஐ மூலமாக கோயில்ற முழு தோற்றத்தையும் பார்க்கும்போது நம்மளை அறியாமலே இனம் புரியாத ஒரு எண்ண ஓட்டம் நமக்குள்ளே ஏற்படுறத உணரக்கூடியதாக இருந்துச்சு. சில விஷயத்தை வார்த்தைகளால் விவரிக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அப்படியான ஒரு விஷயம்தான் இந்த டிவோஷனல் ஐ மூலமாக கோயில்ற முழு தோற்றத்தையுமே நம்ம பார்க்கும்போது ஏற்படுது. டிவோஷனல் ஐக்கு கீழே கிட்டத்தட்ட 40 மொழிகளில் நல்லிணக்கம் என்று பொறிக்கப்பட்டிருக்கு. இதுக்கான ரீசன் நம்ம என்னென்று பார்த்தோம்னு சொன்னால், இந்த நிலத்தை கொடுத்தது ஒரு முஸ்லீம். இதுக்கு வந்து ஆர்கிடெக்ட் டிசைனிங் பண்ணது வந்து ஒரு கத்தோலிக் கிறிஸ்டியன். இதுக்கான ப்ரொஜெக்ட் மேனேஜர் வந்து ஒரு சீக்கியர். இதற்கான ஃபவுண்டேஷன் டிசைனிங் வந்து ஒரு புத்திஸ்ட். இதில் டிரெக்டர் வந்து ஒரு ஜெயின். எல்லா மதத்தவர்களும் இணைந்து இதை கட்டினதால தான் இன்றைக்கு வரைக்கும் இது அரபு நாடுகளில் ஒரு நல்லிணக்கத்துக்கான ஒரு சின்னமாக அமைஞ்சிருக்கு.
யூஏஇயில் சம்மர் டைமில் வெப்பநிலை வந்து 50லேருந்து 60°C வரைக்கும் போகும். அதுக்காக வந்து குளிர்ச்சியாக இருக்கணுன்றதுக்காகவே நனோ டெக்னாலஜியை யூஸ் பண்ணி நிலத்தில் இருக்கிற டைல்ஸ் எல்லாம் பதிக்கப்பட்டிருக்கு. நம்மளோட பாதணிகளை வைக்கிறதுக்காக ஆலயத்தில் இருபுறமும் வந்து பிரத்யேகமாக இடம் ஒதுக்கப்பட்டிருக்கு. இதில் பார்த்தோம்னு சொன்னால் மிகப்பெரிய 7 கோபுரங்கள் இருக்குது. 7 கோபுரங்களுமே வந்து யூஏஇயில் இருக்கிற 7 எமிரேட்ஸையும் குறிக்கிற மாதிரி அமைக்கப்பட்டிருக்கு. பிரமுக் சாமி அவர்களால் 1997ஆம் ஆண்டு அரபு நாடுகளில் மிகப்பெரிய கோயில் ஒன்றை அமைக்கணும் என்ற கனவுதான் 2015ஆம் ஆண்டு பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் யூஏஇக்கு வரும்போது அவர் ஆசையாக வெளிப்படுத்தியிருந்தார். உடனடியாக அபுதாபி மன்னன் வந்து ஆகஸ்ட் 2015 13.5 ஏக்கர் இந்த கோயிலுக்காக நிலத்தை ஒதுக்கியிருந்தார். அதன் பிற்பாடு அபுதாபி கவர்மெண்டால் மேலும் 13.5 ஏக்கர் பார்க்கிங் வசதிக்காக கோயிலுக்காக ஒதுக்கப்பட்டது. மொத்தமாக 27 ஏக்கரில் இந்த கோயில் அமைஞ்சிருக்கு. 2015ஆம் ஆண்டு நிலங்கள் ஒதுக்கப்பட்டிருந்தாலும் முழுமையான பணிகள் 2018ஆம் ஆண்டு ஆரம்பிக்கப்பட்டதாக சொல்லப்படுது. இதற்காக 3000 பணியாளர்கள் பணிக்கு அமர்த்தப்பட்டிருக்காங்க. 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் இது உத்தியோகபூர்வமாக திறந்து வைக்கப்பட்டது. நம்மளுடைய புராண இதிகாசங்களை இலகுவாக விளங்கி கொள்ளக்கூடிய மாதிரி நிறைய சிற்பங்களை வந்து அருமையாக வடிவமைச்சிருந்தாங்க. அதே போல் யூஏஇக்கு நன்றி சொல்லும் விதமாக ஒட்டகம், அதே மாதிரி குதிரை போன்ற மிருகங்களையும் வந்து இதில் அதிகளவாக பயன்படுத்தியிருந்தாங்க. கோபுரத்துக்காக கொண்டு வரப்பட்ட அனைத்து கற்களுமே வந்து இந்தியாவில் ராஜஸ்தான்லேருந்து கொண்டு வரப்பட்டதாக சொல்லப்படுது. இதுக்கு பேர் வந்து பிங்க் சாண்ட் என்று சொல்கிறாங்க. கோயிலுக்கு போகிறதுக்காக ட்ராவல் பேக் என்ற ட்ராவல் ஏஜென்சி மூலமாக நாங்கள் அப்ளை பண்ணியிருந்தோம். அதே மாதிரி நீங்கள் கோயிலுக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறேன்னு சொன்னால் பப்ஸ் மந்திர் என்று சொல்லி ஒரு ஆப் இருக்குது. ஆண்ட்ராய்ட்லேயும் இருக்குது, அது ஆப்பிள் ஸ்டோர்லேயும் இருக்குது. நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் இன்சைட் யூஏஇயில் இருக்கீங்கன்னு சொன்னால் உங்களோட யூஏஇ பாஸ்வேர்டாக நீங்கள் அதை அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். நீங்கள் அவுட் சைட்லேருந்து வந்திருக்கிறீங்க, உங்கள்கிட்ட எமிரேட்ஸ் ஐடி இல்லைன்னு சொன்னால் உங்களோட பாஸ்போர்ட் நம்பரை கொடுத்து கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கொள்ளலாம். பட் கட்டாயம் வந்து பாஸ்போர்ட் இங்கே செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி எமிரேட்ஸ் ஐடியும் இங்கே சில நேரங்களில் செக் பண்ணுவாங்க. சில விஷயங்களை நம்மளால் உணரத்தான் முடியும், அதை வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அப்படியான ஒரு உணர்வு தான் இந்த கோயிலுக்கு போனதிலிருந்து இருந்து கொண்டே இருந்துச்சு. அதை இன்னுமே வந்து ஞாபகப்படுத்துகிற மாதிரி இங்கே கிடைச்ச பிரசாதம், நம்மளோட ஊர் கோயிலில் தாமரை இலையில் சாப்பிட்ற ஒரு ஃபீலிங்கை எங்களுக்கு கொடுத்துச்சு. ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. அதுவுமே வந்து அன்லிமிட்டடாக நம்ம இங்கே எடுத்துக்கொள்ளலாம்.
மாலை நேரத்தில் இங்கே கங்கா ஆர்த்தி என்ற பூஜை வந்து நடைபெறும். அது வந்து ரொம்ப விசேஷமாக அங்கே கருதப்படுது. நாங்களும் அந்த பூஜைக்கு போயிருந்தோம். மிகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் அந்த பூஜை நடந்தது. We will now proceed with the Ganga Aarti. We request devotees who came forward for the Ganga Puja to return to their respective places at the ghat. All devotees will participate in the Ganga Aarti while remaining seated. Those who have LED lamp are kindly requested to switch them on. Other devotees can join the Aarti by tapping. கங்கா பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் அங்கே இருந்து வர மனமே இல்லாமல் மீண்டும் துபாயை வந்து நாங்கள் அடைஞ்சோம்.